சென்னை எண்ணூரில் பசுமை தாயகம் சார்பில் நடைபெற்று வரும் சிறப்பு மருத்துவ முகாமில் மருத்துவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்து வருகிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம். தாய்மானவன், வணக்கம். எண்ணூரில் எந்த பகுதியில் இந்த பசுமை தாயகம் சார்பில் நடைபெற்று வரும் சிறப்பு முகாமானது நடந்து வருகிறது? கூடுதல் தகவல் என்ன தாய்மானவன்? சென்னை எண்ணூர்ல எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பசுமை தாயகம் அமைப்பின் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் என்பது அமைக்கப்பட்டு தற்போது முகாம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்ததுடன் மட்டுமின்றி அவரே வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக எண்ணூர் மாநகராட்சி பள்ளி வளாகத்துல இந்த இலவச முகாமுக்கான ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பொது உடல் பரிசோதனை, இருதய பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் இங்கே பொதுமக்களுக்கு எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மிக்ஜாம் புயல் எதிரொலியின் காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளத்துல எண்ணூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கச்சா கழிவுகள் என்பது கலந்த நிலையில பல இடங்கள்ல குடியிருப்புகள் மற்றும் மீனவ பகுதிகளில் வெள்ள நீருடன் அந்த கச்சா கழிவுகளும் கலந்திருந்தது. இதன் காரணமாக இந்த பகுதி மக்களுக்கு உடல் அசௌகரியங்கள் என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக கண்ணெரிச்சல், தலை சுற்றல், தோலரிப்பு உள்ளிட்ட சுகாதார சீர்கேடுகள் தொடர்ந்து ஆளாகிய நிலையில சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எர்ணாவூர், ஆதிதிராவிடர் காலனி, திருவீதியம்மன் கோவில், சிவன்படை தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து அந்த படிந்திருக்கக்கூடிய அந்த கச்சா கழிவுகள் என்பது பொதுமக்களே தாமாக முன்வந்து அகற்றிவிட்டு இயல்பு நிலைக்கு சற்றே திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு வசதியாக இங்க இருக்கக்கூடிய பசுமை தாயகம் அமைப்பின் சார்பில் தற்போது இந்த மருத்துவ முகாம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மருத்துவ முகாமை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இங்கே வருகை தந்து தொடக்கி வைத்திருந்தார். தொடர்ந்து அவரே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் அவரே சிகிச்சை அளித்து வரக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.